Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு இபிஎஸ் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு இபிஎஸ் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பை குழி தோண்டி புதைத்துவிட்ட ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு கடும் கண்டனம் என அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார். பெண்கள் பாதுகாப்பை குழி தோண்டி புதைத்துவிட்ட ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு கடுமையான கண்டனம் எனவும் அவர் பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய இந்த கண்டனம் தொடர்பான முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? நேற்று இரவு கோவையினுடைய சர்வதேச விமான நிலையம் அருகே தன்னுடைய நண்பரோடு பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி அங்கு வந்த அடையாளம் தெரியாத கும்பலால் அந்த ஆண் நண்பரை தாக்குதல் நடத்திவிட்டு அந்த மாணவியை கடத்தி சென்று பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய செய்தி என்பது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடையாளம் தெரியாத நபர்களை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியும் இந்த சம்பவத்திற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவை பார்க்கும்போது, நேற்று இரவு கோவை விமான நிலையத்தின் பின்புறம் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை 3 இளைஞர்கள் தாக்கி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த நிலையில் வன்கொடுமைக்கு பிறகு பாதிப்புக்குள்ளான மாணவியை தனியார் கல்லூரி மாணவி பின்புறம் தூக்கி சென்று எரிந்துவிட்டு தப்பி சென்றிருப்பதாக நாளிதழ்களிலும் ஊடகங்களிலும் வெளியாக இருக்கக்கூடிய அந்த செய்தியை சுட்டிக்காட்டி தன்னுடைய அறிக்கையை பதிவிட்டிருக்கிறார். பாதிப்புக்குள்ளான மாணவி இன்று அதிகாலையில் காவல்துறையினரால் மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாக வெளியாகிருக்கக்கூடிய இந்த செய்தியின் அடிப்படையில் தமிழகத்தில் காவல்துறை என்று ஒன்று இருக்கிறதா என்ற கேள்வியை அனைவரிடமும் எழுப்பியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பை குழி தோண்டி புதைத்துவிட்ட ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுந்த மாநிலங்களில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்கியதாகவும், குறிப்பாக தன்னுடைய தலைமையிலான ஆட்சியில் இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுந்த மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடமும், பெருநகரங்களில் சென்னை முதலிடமும், நகரங்களில் கோயம்புத்தூரும் தொடர்ந்து முதலிடம் வந்ததை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி தற்போது இந்த பதிவை பதிவு செய்திருக்கிறார். விடியா திமுக அரசு பெண்களை பாதுகாக்கும் என்று நம்ப வேண்டாம் என்று சில மாதங்களுக்கு முன்பு அதிமுக சார்பில் இளம் பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கக்கூடிய கருவி, டார்ச் உள்ளிட்ட பாதுகாப்பு பொருட்கள் அடங்கிய பெட்டகத்தை பெண்களுக்கு வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை தான் தொடங்கி வைத்ததையும் நினைவுபடுத்தி எடப்பாடி பழனிசாமி இந்த பதிவை பதிவு செய்திருக்கிறார். விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பெண்கள் தங்களுக்கு பாதுகாப்பை தாங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும் எனவும், கோவை விமான நிலையத்தில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக கண்டுபிடித்து சட்டத்தின் பிடியில் நிறுத்தி கடும் தண்டனை வாங்கி தர வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் இருக்கிறது என்பதை வலியுறுத்தி இந்த கண்டனத்தை எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கிறார். நன்றி விக்னேஷ் விவரங்களுக்கு. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.